ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் கடந்த திங்கட்கிழமை அன்று மதியம் 3 மணியுடன் நிறைவு பெற்றது. இதனையடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மற்றொரு புறம் சட்டப்பேரவை தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிரமாக பரப்புரையில் இறங்கியுள்ளன. மேலும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பல்வேறு வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ள சொத்து மதிப்பு தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளது. லீமா ரோஸ் குடும்ப சொத்து மதிப்பு சுமார் 6000 கோடி ரூபாய் என தெரிய வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக லீமா ரோஸுக்கு அசையும் சொத்தாக 139.62 கோடியும், அசையா சொத்தாக 909.94 கோடியும் என மொத்தம் 1048 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் லீமா ரோஸுக்கு உள்ளது. அவரது கணவர் மார்ட்டின் பெயரில் அசையும் சொத்துக்களாக 3262 கோடியும், அசையா சொத்துக்களாக 877 கோடியும் உள்ளது. அந்த வகையில் மொத்தம் 4000 கோடி மதிப்பிலான சொத்துக்களானது லீமா ரோஸின் கணவரான மார்ட்டின் பெயரில் உள்ளது. இத்தம்பதியினரின் மகளான டைசினா மார்ட்டின் பெயரில் அசையும் சொத்துக்களாக 225 கோடியும், அசையா சொத்துக்களாக 439 கோடியும் உள்ளது. அதன்படி இவருக்கு சுமார் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் குடும்ப சொத்து மதிப்பாக மொத்தம் 5987 கோடி ரூபாய் உள்ளதாக லீமா ரோஸ் தன்னுடைய உறுதிமொழி பத்திரத்தில் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு அக்கட்சியின் மகளிர் அணி இணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து லால்குடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் வழங்கப்பட்டது. இவ்வளவு சொத்து வைத்திருப்பவர்கள் மக்கள் நலப்பணிக்காக தான் சட்டமன்றம் நுழைகிறார்களா அல்லது தங்களது சொத்தை காத்துக்கொள்ள நுழைகிறார்களா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் கேட்டு வருகிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.